முதுகுக்கு பின்னாடி இருந்து விட்ட வெகுவாய் மன்னிக்கிறவர். நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்கிறாரு? வெகுவாய் மன்னிக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால பயம் எதனால வருகிறது? குற்ற மனசாட்சியை பிசாசு கொண்டு வந்து உங்களை பயமுறுத்தி கொண்டே இருப்பான். சில காரியங்களை கொண்டு வந்து சாத்தான் உங்களை பயமுறுத்தி கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டா, அப்போஸ்தலனாகிய பவுல். 2 தீமோத்தேயுவில் 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இதை எழுதினவர், இதை சொன்னவர் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனா அந்த பவுலே ஒரு 3 இடத்துல பயந்துட்டார். அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலனாகிய பவுலே தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்தார் என்று சொன்ன பவுலே ஒரு 3 இடத்துல பயப்படுறாரு. இதை கேள்விப்பட்டுக்கிறீங்களா? பவுல் எங்க பயந்தாரு? அவர் பயந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். எதுக்காக பயந்தார் என்றதை பார்த்து நம்ம ஜெபத்துக்கு போகலாம். அவர் பயந்த முதல் காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 11:3 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பவுல் பயந்த முதல் காரியத்தை உங்களுக்கு சொல்ற பாருங்க. சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்து கெடுத்தது போல, ஏமாற்றினது போல, கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று உங்கள் மனதும் கெடுக்கப்படுமோ, வஞ்சிக்கப்பட்டுடுமோ, நீங்களும் கிறிஸ்துவின் உண்மையை விட்டு விலகிடுவீர்களோ என்பதற்காக நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன? ஆண்டவரை விட்டு விலகிடுவீங்களோன்ற பயம் எனக்கு இருக்குதுன்றாரு. இவ்வளோ சத்தியத்தை கேட்டு, இவ்வளோ நாள் சபைக்கு வந்து, இவ்வளோ நாள் ஆராதிச்சு, இவ்வளோ நாள் கர்த்தருக்காக எல்லாம் செய்து, அவருடைய சத்தியத்தில் எல்லாம் உற்சாகமாக பாடி துதிச்சு வசனத்தை எல்லாம் கேட்டு வாக்குத்தத்தம் எல்லாம் பெற்று வந்த நீங்க திடீர்னு சாத்தான் யாரை கொண்டாவது எதை கொண்டாவது உங்களை வஞ்சித்து ஏமாத்தி கெடுத்து விடுவானோ, நீங்களும் கிறிஸ்துவின் உண்மையை விட்டு விலகிடுவீங்களோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கு அதுதான் கவலையே. ஊழியக்காரங்களுக்கு கவலை அதுதான். சபை மேய்ப்பர்களுடைய கவலை அதுதான். சபையில் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தை விட்டு விலகிடுவாங்களோ, ஆண்டவரை விட்டு விலகிடுவாங்களோ, கிறிஸ்துவை மறுதலிச்சிடுவாங்களோ, ஆண்டவரை விட்டுட்டு அவங்க விக்கிரகத்தை தேடி மறுபடியும் பழைய சுபாவத்துக்கு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஊழியக்காரர்களுக்கு இன்னைக்கு பயமே என்னதான்? ஜனங்கள் கிறிஸ்துவை விட்டு விலகிடுவாங்களோன்ற ஒரு பயம். அல்லேலூயா. எங்களுக்கு கூட அந்த பயம்தான். உங்களுக்கு அற்புதம் நடக்கலைன்றது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆண்டவரை விட்டு நீங்கள் விலகக்கூடாதுன்றது எங்களுக்கு ஒரு பயம். அல்லேலூயா. அதுதான் அந்த பயம்தான் எங்களுக்கு. ஒவ்வொரு ஊழியக்காரனும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய பயமும் அதுவாக தான் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் நீங்கள் ஏவாளை வஞ்சித்த பிசாசுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. கிறிஸ்துவை விட்டு விலகிடக்கூடாது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவுக்குள்ளே வந்து, நிறைய சபைக்குள்ளே வந்து ஞானஸ்தானம் எடுத்து ஜபத்துக்கெல்லாம் வந்து இன்றைக்கி நிறைய பேர் சின்ன ஒரு அற்புதம் நடக்கலை என்பதற்காக, ஏதோ அவங்க கேட்டது கிடைக்கல என்பதற்காக மறுபடியும் தாங்கள் விட்டு வந்த இடத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க? போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கு தான் பவுல் பயப்படுறாரு. அல்லேலூயா. அப்படி போனப்பா ஏன் நாங்கள் பயப்படணும்? அப்படி நீங்கள் போயிட்டா ஏன் நாங்கள் பயப்படணும்? உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிடும். நன்மையை தேடி, வெளிச்சத்தை தேடி, பரலோகத்தை தேடி இவ்வளோ தூரம் வந்த நீங்கள் மறுபடியும் நரகத்துக்குள்ளே போயிடுவீங்களோன்ற பயம், மறுபடியும் அந்த வேதனை உள்ள இடத்துக்கு போயிடுவீங்களோன்ற அந்த பயம்.
மறுபடியும் அந்த சாபத்துக்குள்ளே போயிடுவீங்களோன்ற பயம், மறுபடியும் அந்த மகா கொடிய வேதனைகளை, மறுபடியும் முன்னிலைமை விட பின்னிலைமை அதிகம் மோசமாக இருக்குமே என்பதற்காக ஒரு பயம். மற்றபடி வேறு எந்த பயமும் கிடையாது. காணிக்கை நின்றுடும், தசமம் பாகம் நின்றுடும், உங்கள் நிமித்தம் வரக்கூடிய நன்மைகள் நின்றுடும், அந்த பயம்லாம் கிடையாது. சபையில் ஆத்துமாக்கள் குறைஞ்சிரும், அந்த பயம் இல்லை. முக்கியமான ஒரு பயமே என்னதான், நீங்கள் அதிக கேடுக்கு நீங்கள் தள்ளப்பட்டுடுவீங்க. ஆண்டவர் யூதாசை பார்த்து சொன்னார், அவன் பிறக்காமல் இருந்திருந்தா கூட நல்லா இருக்குன்னாரு. ஏன்னா அவன் அனுபவிக்க போகிற தண்டனை அவ்வளோ பெரிய தண்டனை, அவன் அதுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாமேன்னு சொல்லி கவலைப்பட்டார் ஆண்டவர். அதுபோல பவுல் பயந்த காரியம், கிறிஸ்துவின் உண்மை நின்று நீங்கள் விலகி விடுவீர்களோ என்று நான் என்ன செய்கிறேன், பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பவுல் பயந்த இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம். மறுபடியும் நான் வருகிற பொழுது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்கிறவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ என்று பயந்திருக்கிறேன். பவுலுக்கு 2வது ஒரு பயம். என்ன பயம் தெரியுமா? செஞ்ச பாவத்துக்கு மறுபடியும் திரும்பிடுவாங்களோ, அல்லது செய்து கொண்டிருக்கிற பாவத்தை இன்னும் விடாம இருக்கிறாங்களோ, நான் திரும்ப உங்களை சந்திக்கும் போது அதையெல்லாம் நான் பார்த்தனா அதை தாங்கிக் கொள்ற மனசு எனக்கு இல்லை. இவ்வளோ சத்தியத்தை சொல்லி, இவ்வளோ பிரயாசப்பட்டு, இவ்வளோ ஜெபம் பண்ணி செஞ்ச பாவத்துக்கு மறுபடியும் திரும்பிட்டாங்களே, செஞ்ச அக்கிரமத்துக்கு மறுபடியும் திரும்பிட்டாங்களே, செஞ்ச விபச்சாரத்துக்கு, வேசித்தனத்துக்கும், காம விகாரத்துக்கு மறுபடியும் திரும்பிட்டு மறுபடியும் அதுலேருந்து இன்னும் வெளியே வராமல் இருக்கிறாங்களே, அதை நான் பார்க்கும்போது நான் துக்கப்பட வேண்டியதாக இருக்குமோ என்று நான் என்ன செய்கிறேன், பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுடைய பயம் இதுதான். சபையாருக்குள்ள அவர்களுக்கு வருகிற பயம் இதுதான் அதிகமாக. இவ்வளோ சத்தியத்தை சொல்லி, இவ்வளோ பிரயாசப்பட்டு, இவ்வளோ புத்திமதி சொல்லி, இவ்வளோ ஆலோசனை சொல்லி, ஜெபம் பண்ணி இன்னும் அந்த பாவத்தை அவங்க விடாமல் இருக்கிறாங்களே, அதை பார்க்கும் பொழுது ஒரு ஊழியக்காரனுடைய நிலைமை, அவருடைய இருதயம் ரொம்ப வேதனைப்படும். அல்லேலூயா. இவங்க இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்களே, இன்னும் தேவனை தேடாமல் இருக்கிறாங்களே, அல்லது தேவனை தேடினவங்க மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ளே இருக்கிறாங்களே. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபைக்கு உள்ளவே நடக்கிற விஷயங்கள். ஃபஸ்ட்டு சொன்னது சபையை விட்டு வெளியில் போயிடுறது, வஞ்சிக்கப்பட்டு மறுபடியும் எங்கே போயிடுறது, சபைக்கு வெளியில் போயிடுது, ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடுது. இது சபைக்குள்ளவே இருந்துக்கிட்டு பாவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பது, பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது, சத்தியத்தையெல்லாம் அறிந்து கொண்டே பாவத்தை விடாமல் அதை பற்றி கொண்டிருப்பது. அப்போ நான் பார்க்கும்போது இவர்கள் இன்னும் இந்த பாவத்தில் தான் இருக்கிறாங்களா, இன்னும் அதை விடலையா அப்படின்னு அதை கேள்விப்படும்போது, அதை பார்க்கும்போது நான் மறுபடியும் துக்கப்படும் போது அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருமோ என்று சொல்லி நான் பயப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்கிறார். நான் அதற்காக பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் பவுல் என்ன சொன்னார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலன்னு சொன்னவர் இவ்வளோ ஸ்ட்ராங்கான மனுஷன்தான். ஆனால் எந்த காரியத்துக்கு அவர் பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது, என் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகிடுவாங்களோ, என் ஜனங்கள் பாவத்தை மறுபடியும் செய்ய போயிடுவாங்களோ என்கிற ஒரு பயம் ஒரு ஊழியக்காரனாக இருந்து அவரை அதை பற்றி கொண்டது. அதற்காக அவர் பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்துக்கு அவர் பயந்த காரியத்தை சொல்லி நம்ம முடிக்கலாம். கலாத்தியர் 4:11 வசனம். நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. மூன்றாவது அவர் எதுக்கு பயப்படுறாரு, உங்களுக்காக நான் பிரயாசப்பட்டது வீணாய் போயிடுமோன்ற ஒரு பயம். உங்களுக்காக இவ்வளோ ஜெபம் பண்ணி அது வீணா போயிடுமோ, அதை நீங்கள் இழந்துருவீங்களோ அப்படின்ற ஒரு பயம். 2 வருஷமா உங்களுக்காக ஜெபம் பண்ணி, 1 வருஷமா ஜெபம் பண்ணி, அநேக காலங்களாக உங்களுக்காக ஜெபம் பண்ணி
உங்களை சத்தியத்தில் நடத்தி, உங்களை கர்த்தருக்கு நேராக நடத்தி, உங்களை நீதியிலும் உண்மையிலும் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தி, உங்களை கண்டித்து, உங்களுக்காக இரவும் பகலும் பசியும் பட்டினியுமாக கடந்து கண் முழிச்சு, உங்களுக்காக ஜெபம் பண்ணி நேரத்தை ஒதுக்கி உழைத்து பிரயாசப்பட்டது எல்லாம் வீணாய் போயிடுமோ என்கிற ஒரு பயம். அவர் சொல்கிறார், நான் அதற்காக பயந்திருக்கிறேன். பிரயாசப்பட்டது வீணாய் போயிடுமோன்ற பயம். அல்லேலூயா. நீங்கள் பயப்படுறீங்களா இல்லையா? ஒரு வருஷமாக ஆடு மேய்ச்சி கடைசியில் எல்லா ஆடும் வியாதிப்பட்டு சாகிற நிலைமையில் இருந்துச்சுன்னா ஒன்று ஒன்றா சாகும்போது உங்களுக்கு என்ன வரும்? பயம் வந்து கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது. நல்லா விதைச்சி நல்லா விளைஞ்சி வர நேரத்தில் ஏதோ மழையோ வெயிலோ வந்து ஏதோ ஒன்று கெடுக்குதுன்னு போது அப்போ உங்களுக்கு பயம் வருதா இல்லையா? பிரயாசப்பட்டதெல்லாம் வீணாக போயிடுமோ? இவ்வளோ தூரம் செலவு பண்ணி, இவ்வளோ தூரம் பயிர் வச்சு, இவ்வளோ உழைச்சி, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கடைசியில் அது வீணாக போயிடுமோன்ற ஒரு பயம் வருதில்லை? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பயம் சாதாரண காரியத்துக்கு வரும்போது ஒரு ஊழியக்காரனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பயம் உண்டாகிறது. என்ன, இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு இவ்வளோ தூரம் இந்த ஜனங்களை கொண்டு வந்து மறுபடியும் இந்த ஜனங்க அதை வேஸ்ட் பண்ணிடுவாங்களோ, அதை இழந்துருவாங்களோ, அந்த கிருபை இழந்துருவாங்களோ என்று சொல்லி அவர் சொல்கிறார், நான் பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆகினால இப்படிப்பட்ட பயத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு நீங்கள் கிறிஸ்துவில நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நான் வரும் அளவும் உனக்குள்ளதை என்ன செய்ய? பற்றி கொண்டிரு. முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை நாம் பற்றி கொண்டிருப்போமாகில், விடாதிருப்போமாகில், நாம் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்லி, அதனால் அந்த பங்கை இழந்துடாதீங்க. பிரயாசப்பட்டதனுடைய பலனை இழந்துடாதீங்க. கஷ்டப்பட்டதனுடைய பலனை இழந்துடாதீங்க. சில பேர் அநேக காலமாக கர்த்தருக்குள்ளே இருந்து கடைசி நேரத்தில் பின்வாங்கி போயிட்டு நரகத்துக்குள்ளே போயிடுவாங்க, பாடுகளுக்குள்ளே போயிடுவாங்க, வேதனைக்குள்ளே அகப்பட்டு கொள்வாங்க. இதெல்லாம் நடந்துடக்கூடாது என்பதற்காக தான் பிரயாசப்பட்டது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அந்த பயத்துக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அப்படிப்பட்ட பயம் ஊழியக்காரங்களுக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நடந்து கொள்ள கூடாது. கிறிஸ்துவை என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க, நான் ஆண்டவர் விட்டு விலக மாட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய சத்தியத்தை நான் விட்டு விலக மாட்டேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய சபையை விட்டு நான் விலக மாட்டேன், ஆராதனை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி அதில் நீங்கள் கிறிஸ்துவின் உண்மையில் நீங்கள் என்னவா இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. ஆகையினால ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 19:7 வாசிங்க, முடிக்கலாம். 2 நாளாகமம் 19:7. ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது, உங்களிடத்தில் இருக்க கடவது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தான் உங்ககிட்ட என்ன இருக்கணும்? இருக்கணும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், பிரச்சனை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். மனுஷனுக்கு பயப்படவே கூடாதா பாஸ்டர்? உங்க வீட்டுக்காருக்கு பயப்படுங்க. யாருக்கு? உங்கள் வீட்டுக்காருக்கு பயப்படுங்க. அதிகாரிகளுக்கு பயப்படுங்க. எவர்களுக்கு பயப்பட வேண்டியதோ அவர்களுக்கு பயப்படணும். எவர்களை கனம் பண்ண வேண்டியதோ அவர்களை கனம் பண்ணணும். நான் கர்த்தருக்கு மட்டும் தான் பயப்படுவேன், எங்கள் வீட்டுக்காரெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி எகுத்து பேசாதீங்க, சண்டைக்கு போயிடாதீங்க. ஒரு அதிகாரியை பார்க்குறீங்க, ஒரு அலுவலகத்தில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை பார்க்குறீங்க, ஒரு போலீஸ்காரரை பார்க்குறீங்க, ஒரு மற்றவர்களை பார்க்குறீங்க. அவர்களுக்கு பயப்பட வேண்டிய ஒரு காரியம் இருக்குதுன்னா அவங்களுக்கு பயப்படணும். வேதத்தை தான் போதிக்கிறது. எவர்களுக்கு பயப்படணுமோ அவர்களுக்கு பயப்படணும். நான் கர்த்தருக்கு மட்டும் தான் பயப்படணும், எவருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தெனாவட்டா பேசின்னு திரியக்கூடாது. அல்லேலூயா. தைரியமாக இருக்கணும். ஆனால் தாழ்ந்து போக வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? தாழ்ந்து போகணும். பயப்பட வேண்டிய இடத்துல பயப்படணும். கனம் பண்ண வேண்டிய இடத்துல கனம் பண்ணணும். அதனால் நான் கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படுவேன் என்று சொல்லி நெஞ்சை நிமித்திக்கிட்டு யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன். நீ மற்றவங்களுக்கு பயப்படுறதுனால நீ கோழைன்னு ஆயிடாது. மற்றவங்களுக்கு பயப்படுறதுனால நீ கோழையாயிட மாட்டேன். இது கர்த்தரே சொன்ன காரியம். எவர்களுக்கு நீ பயப்படணுமோ அவர்களுக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். நான் கர்த்தருக்கு மட்டும் தான் பயப்படுவேன்னு சொல்லி உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நீங்கள் எகுத்து நின்னீங்கன்னா என்ன ஆகும்? குடும்பம் நல்லா இருக்குமா?
விளங்குமா? ஆண்டவர் பாஸ்டர் இன்னைக்கு சொல்லிக்கிறார், கர்த்தருக்கு மட்டும் தான் பயப்படணும், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், அதனால நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லி உங்கள் குடும்பத்தில் நீங்களே என்ன பண்ணிவிடக்கூடாது, கோளாறு உண்டு பண்ணிடக்கூடாது. ஆகையினால புருஷனுக்கு பயப்படுங்க, எஜமானுக்கு பயப்படுங்க, முதலாளிக்கு பயப்படுங்க, வேலை செய்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளுக்கு பயப்படுங்க, கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு பயப்படுங்க. தப்பு பண்ணிட்டு பயப்படாதீங்க. தப்பு பண்ணிட்டு அப்படி ஒரு பயப்படுற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தப்பும் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. பாவத்தை செஞ்சுட்டு பயந்து பயந்து பாவத்தை செய்யறதுக்கு முன்னாடி பயப்படு. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். அப்ப தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு செய்யாம இரு. பாவத்தை செஞ்சுட்டு கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு கர்த்தர்கிட்ட வந்துரு. பயந்து பயந்து என்ன பண்ணிடாத, பின்னாடியே போயிட்டு இருக்காது. ஆகையினால எந்த காரியத்தை குறித்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்க கிடவது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.